நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க வந்து போலீஸ்க்கு ஸ்டேஷனுக்கு வந்த அடுத்த செகண்டே அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் அதிகாரி இருக்காங்களா, அவரை போட்டு வாயெல்லாம் உடச்சிடுறாரு ஒரு பக்கம். இந்த மாதிரி தான் எல்லா அக்யூஸ்டுக்கும் வேலை வச்சுன்னு இருக்கீங்களா, உங்களோட பர்சனல் வேலையை தேவையில்லாமல் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிருக்காதுங்க. இதுக்கு மேலே இந்த ஸ்டேஷனில் இந்த மாதிரி நடந்துச்சு, உங்களை அடுத்த செகண்டே சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு நிஷா, மறுபக்கம் கதிரேசன், மல்லி ஆல்ரெடி வந்துட்டு இருந்தாங்க. நிஷா கதிரேசன் இப்போ தான் வராங்க. நிஷா எதுக்குடா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜயை விடுதலை செய்ய சொல்லி தாங்க வந்திருக்காங்க. இந்த கேஸ் கொலைக்கும் மறுபக்கம் விஜய்க்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலையை பண்ணது வேற நபர் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜோட அந்த இடத்துக்கு வந்திருக்காரு நமக்கு மனோகர். அந்த சமயத்தில் நிஷாவும் அங்கே வந்து மனோகர்கிட்ட பேசிட்டு, சரி ஓகே, இந்த ஆதாரத்தை எட்டு போய் கொடுத்தா மாமா வெளியே வந்துருவாரு, வெண்பா வேற ஒரு பக்கம் அழுந்துகிட்டே இருக்கா சாப்பிடாம அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நிஷாவும் அங்கே வந்திருக்காங்க. போயிட்டு அந்த அதிகாரிகிட்ட கொடுத்துட்டு அந்த அதிகாரி பார்த்துன்னு இருக்காங்க நம்ம தீபிகா. உடனே நம்ம நிஷா வந்து எங்கள் மாமா வெளியே விடுங்க, அதான் உங்களுக்கு ஆதாரம் எச்சரிச்சு இல்லை, இதெல்லாம் எவிடன்ஸை வச்சு நாங்கள் எப்படி எடுத்துக்க முடியும், அவர் உள்ளே போயிருக்காரு, வெளியே வந்திருக்காங்க, அது மட்டும் தான் தெரியுது. இந்த இடத்துக்கு ஆனால் விஜய் மல்லி இவங்க ரெண்டு பேர்ல மல்லி தான் போன மாதிரி காட்டுது, விஜய் போன மாதிரி தெரியல. அப்போ மல்லியை தான் அரெஸ்ட் பண்ணோம், மல்லி மேலேயும் இப்போ குற்ற வழக்கு பாயல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் இருந்துன்னு, ஐயோ மேடம் ஆளை விட்டுருங்க, இந்த கேஸுக்கும் மல்லிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, நான் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக தான் வந்தேன், இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்க்கணும் அந்த இடத்துல தீபிகாவுக்கு எல்லாமே புரிஞ்சுது, இந்த கேஸுக்கும் விஜய்க்கும் மல்லிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆனால் மல்லி எங்கே மாட்டிவாளோ, மல்லி தான் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்கா, அதனால தான் பொண்ணுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு இவங்க போயிட்டு இந்த இடத்துல மல்லி மாட்டின்னு இருக்காங்க. சரி ஓகே, மல்லி இருந்தாவது பொண்ணை பார்த்துப்பா, பொண்ணு வெண்பாவுக்கும் மல்லியை ரொம்ப பிடிக்கும், மல்லிக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், விஜய்க்கு மல்லியை ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த கேஸ்லேருந்து இவங்க எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் விஜய் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரிஸ்க் எடுத்துருக்காரு அப்படின்றது தீபிகாவுக்கும் புரிய வருது. உடனே அந்த இடத்துல இதோ பாருங்க விஜய், நீங்களும் அந்த கொலையை பண்ணலாம், மல்லியும் பண்ணாது, எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் ஆதாரம் எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்குது, நீங்கள் எந்த ஒரு கவலையும் படாதீங்க, உங்களை கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் காப்பாற்றுறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா பொறுப்பு பருப்பு இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப அழகாக பேசினு இருக்காங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு வேளை விஜயை காப்பாற்றிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆமாங்க, அது உண்மைதான். விஜய்க்கு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போதில்லை, விஜய் இனிமேல் சந்தோஷமாக அவரோட வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முற்றிலும் ஒரு காரணமாக இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோர் தாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு தன்னோட சொந்த மக ரஞ்சிதா இருக்காளே, அவளை எந்த அளவுக்கு இவர் கேர் பண்ணி நடத்தி வர, அதோட கேர் பண்ணி நம்ம மல்லிக்காக போராடின்னு இருக்காரு. ஏன்னா மல்லியை மாதிரி நல்ல ஒரு தங்கமான ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சதே ஒரு அதிர்ஷ்டம். அந்த நல்லபடியாக அமைஞ்ச வாழ்க்கையை திரும்ப அவளுக்கே கொடுத்து ஆகணும், அந்த வாழ்க்கையை அவளுக்கு எடுத்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முயற்சியில் இறங்கி முயற்சி செய்தால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்றத நிரூபிச்சுன்னு இருக்காரு நம்ம மனோகர். அதே சமயத்தில் மறுபக்கம் கதிரேசனுக்கு இந்த விஷயம் தெரிய போது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்படியோ ஒன்று என் மாப்பிள்ளை வெளியே வந்தால் சரி. அதே சமயத்தில் ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம், அதே சமயத்தில் ஒரு ஆணவ திமிரி எல்லாமே வருது ஒரு பக்கம். சரி ஓகே, என் மாப்பிள்ளை வந்தால் வெண்பா யார் கூட இருப்பா, வெண்பா என் கூட இருப்பாளா, என் மாப்பிள்ளை கூட இருப்பாளா, அப்போ என் பொண்ணை கொலை பண்ணது யார், என் பொண்ணை கொலை பண்ணது சுடர் இல்லைனா வேற என் சுடர் உயிரோடவே இல்லை, அப்போ அவன் என் பொண்ணே இல்லை, அப்படின்னா என் பொண்ணை கொலை பண்ணது யார், விஜய் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழப்படுது. இந்த இடத்துல விஜய் மேலே ஒரு அனுதாபமும் எழப்படுது. சரி ஓகே, அப்படி விஜய் இதை பண்ணியிருந்தா எதுக்கு அவளை அழைச்சிட்டு வந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க இருந்த வக்கீல் வந்து அதுக்கு ஒரு கேஸை குழப்ப ஆரம்பிக்கிறாரு. யாரோ ஒருத்தி அவளை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டில் விட்டா நீங்க அவளை பார்த்துப்பீங்க, அப்போ கூட அவ கூட அவன் சேர்ந்து வாழல, அப்பப்போ நடிப்பு தானே போட்டு வந்தான், எல்லா லவ் கேர் எல்லாமே மல்லி மேலே தானே இருந்துச்சு, அப்படின்னா மல்லி மேலே தான் எல்லா அட்டென்ஷனும் இருந்துச்சு. அதே சமயத்தில் இவளை அழைச்சி வந்து உங்ககிட்ட விட்டுட்டு உங்களுக்கு தலைமையில கட்டி விட்டுறணும், அதுக்கப்புறம் இவர் எந்த கதையாக போனால் நமக்கு என்ன, நம்மளோட கேஸ் நம்ம மேலேருந்து தப்பிச்சிடும், நம்ம கொலை பண்ணது எல்லாரும் ஒரு பக்கம் மறந்துடுவாங்க, அதாவது ரேணுகாவை மாதிரி ஒருத்தி கட்சிதான் அவளை அழைச்சிட்டு வந்து இங்கே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு இந்த மாதிரி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குட்டையை கிளப்பி விடுறாங்க. உடனே அந்த இடத்துல பார்க்கணுமே ஒரு பக்கம் பயம் பதட்டம் எல்லாமே டக்குன்னு வருது. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க, என்னடா இந்த மாதிரி எல்லாமா குட்டையை குழப்பீங்க, ஒரு பிரச்சனை பண்ணலாம், ஆனால் பிரச்சனை வாண்டடா வேணும்னே அழைச்சின்னு வந்து இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சு சிந்திச்சு பிரச்சனை பண்ணுறது உங்களால் மட்டும்தான் நான் முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ முடிவா என்னதான் நடக்க போகுது, எதுதான் நடக்க போகுது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா, இப்படியே போனால் லாஸ்ட்ல என்னடா நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பக்கம் யோசனை திங்கிங் எல்லாமே அதிகமாயிட்டு போயினே தான் இருக்கு. சரி ஓகே, பார்த்துக்கலாம். நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாமே பார்த்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கூடாது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து எந்த முறையில் எடுத்தணுமோ அந்த முறையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் காய் நகர்த்துறது எல்லாமே யோசிச்சு சிந்திச்சு நவுத்தி ஆகணும். சரி ஓகே, இப்போ நம்ம தீபிகா என்ன பண்ண போகிறாங்க, விஜய் மல்லி இவங்க ரெண்டு பேர் மேலே எதனா குற்ற வழக்கு போட போகிறாங்களா, இல்லை இவங்க நிரபராதின்னு சொல்லிட்டு ரிலீஸ் செய்ய போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆதாரம் எதிராக இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண முடியாது, ஆனால் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணி உங்களை காப்பாற்றுறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா சொல்கிறாங்க. தீபிகா சொல்கிறதா கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகே, தீபிகா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஃபெக்ட் போடுறாங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சாகணும். ஆனால் ஆமாங்க, தீபிகாவோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஏன்னா நம்ம விஜய்க்காக சப்போர்ட் பண்ணுறாங்களோ அப்போ தீபிகா நல்லவங்களாக தான் இருப்பாங்க.
அப்படின்றத நாமளே ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்காம ஒரு பக்கம் எல்லாரும் நெகட்டிவாக நினச்சிருந்தா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும், அது ட்ரஸ்ட் கொஞ்சமாக இருக்கணும், அதிகமாக வைக்கக்கூடாது. சரி, ஓகே, இப்போ இந்த கான்செப்டை நம்ம விட்டுருவோம். இதுக்கப்புறம் நம்ம அதாவது ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க தான் ராஜேஸ்வரி தான் அதாவது ரேணுகாவை கொலை பண்ணது அப்படின்ற விஷயம் யாருக்கும் இன்னும் தெரிய வரல. தெரிய வந்தால் எப்படி இருக்கும், அது தெரிய வரணுமா வரக்கூடாதா, தெரிய வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு தேடலும் ஒரு பக்கம் பயமோ பதட்டம் எல்லாமே அதிகரிச்சுருந்தாங்க போயின்னு இருக்கு. ஆமாங்க, அந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய வரதான் போது இவங்க தான் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த உண்மையை உடைச்சா மட்டும்தான் இவங்க இதுக்கு மேலே தப்பிக்காமல் சரி ஓகே இந்த பிரச்சனையில் நம்ம இன்வால்வ் ஆகிட்டோம், இதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சுடர்கிட்ட ஆதாரம் இருக்குல்ல, அந்த ஆதாரத்தை ஃபஸ்ட்டு அழிக்கணும். அவள் ஃபஸ்ட்டு உயிரோட இருக்காளா இல்லையா அப்படின்ற விஷயமே இங்கே கேள்வியாக இருக்குது. ஏன்னா அவளோட அங்கே உடல் உறுப்பு பாகங்கள் எதுவுமே அவ்வளோதெல்லாம் அங்கே எரிசி வச்சுட்டு இருக்காங்க. ஏன் எதனா அனாதை போனதை கூட எரிச்சிட்டு அந்த இடத்துல இவங்களோட பொருட்கள், தலைமுடி, அப்புறம் ரத்தம், இந்த மாதிரி எல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கோசம் இந்த மாதிரி கூட விட்டு போய்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன்னா சுடர் ரொம்ப கேவலமான ஒரு கேரக்டர். அவள் இதுக்கு முன்னாடி எத்தனை தெல்லாலங்கடி வேலை, கேப் மாதிரி வேலை, முடிச்சு வைக்க வேலை எல்லாமே பண்ணியிருக்கா. அப்படிப்பட்ட இவக்கிட்ட தப்பிக்கிறது சாதாரணமாக ஒரு விஷயமா இருக்க போகிறது இல்லைங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்த நம்பருக்கு தருக.